பிக் பாஸ் தான் முடிஞ்சிருச்சு. சரி நம்ம இப்ப ஜோடி ஆர் யூ ரெடிக்கு கொஞ்சம் மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா, அங்க அன்ஷிதா வந்து நின்னாங்க. சரி பரவால்ல அவங்க பார்ட்டிசிபேட் தானே பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க டான்ஸ்லயும் பிக் பாஸ கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சரி அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஷோல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து ஜட்ஜஸ்க்கான இன்ட்ரோடக்ஷனே வந்து நடந்திருந்துச்சு. ஸோ டான்ஸ் ஷோ ஜட்ஜஸ் வராங்க. என்னடா உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா ஃபர்ஸ்ட்டு? அப்பதானே நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி நெறைய பேர் கேட்டுருவாங்க இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே 3 ஜட்ஜுமே வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப நீங்க எப்புட்றா என்ன பார்த்து அப்படி கேள்விய கேட்பீங்க அப்படின்ற மாரி. அதுவரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனா நம்ம ரியோ கூப்ட்டு ஒரு ஜட்ஜா இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி, குட்டி குட்டியா ஒரு காமெடி கான்செப்ட்ஸ்லாம் வச்சு பண்ணாரு. அது நெறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. நெறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆவல. இன்னும் சொல்லப்போனா இப்ப இந்த ஸ்ரீதேவி மேம்லாம் வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு பெட்டிய ஓப்பன் பண்ணி, நீங்க குடிச்ச கிளாஸ், இந்த டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தா போச்சு. அந்த இடத்துல காமெடிலாம் பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ 30 நிமிஷத்த இப்ப கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்ப வந்து ஒரு கண்டஸ்டன்ட்ஸா வராங்க. ஸோ இந்த சாட்டர்டே, சண்டே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லா இந்த விமன் கண்டஸ்டன்ட்ஸ தான் வந்து இன்ட்ரோ பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஷல். அவங்க வந்து செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு வேவ் ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேக் ஃபிளிப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்தது. ஸ்டண்ட் பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாரி வந்து பவர் பேக்டா வந்து குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல இருந்து அனன்யா வந்திருக்காங்க. அவங்க இதுல வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அதுலயுமே பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்பீடா இருந்தது அவங்களோட மூவ்ஸ்லாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆதிரா அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஒரு வாரியர் அப்படிங்கிற மாரி ஒரு கெட்டப்ல வந்திருப்பாங்க. அவங்க ஒரு நீ மூவ்மெண்ட் ஒண்ணு போட்டிருப்பாங்க பாருங்க. டம்மு டம்முன்னு நீல 2 வாட்டி விழுந்திருப்பாங்க. சூப்பரா பவர் பேக்டா வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸா பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த லுக்கா இருக்கட்டும், இல்ல அவங்க குடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு மாரி பவர்ஃபுல்லா இருந்த மாரி இருந்துச்சு. அடுத்ததாங்க நம்ம அன்ஷிதா வந்தாங்க. நான் வந்து அவங்க இன்ட்ரோலயே நான் யோசிக்கிறேன். என்னடா இந்த மியூசிக்க எங்கேயோ கேட்டுருக்கோமே! என்னன்னு பார்த்தா, நம்ம பிக் பாஸோட மியூசிக் ப்ளே ஆகுது. அங்க கண்ணு மாரி ஒரு செட்டப் போட்டுருக்காங்க. அது ஓப்பன் ஆகுது. நம்ம அன்ஷிதா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதில வந்து பாட்டு பாடி அவங்க எந்திரிக்கிறது, அப்புறம் நாய் குலைக்கிறது என்னென்னத்தையும் இன்கார்ப்பரேட் பண்ணி ஒரு கான்செப்ட்ட போட்டாங்க. அதில டான்ஸ் வந்து ரொம்பவே குறைச்சலா இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஷ்டம் இல்லா அத கொண்டு வந்து அதுக்குமே வந்து கொஞ்சம் டான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அத பெருசா என்ஜாய் பண்ணல. நீங்க எத்தன பேர் அத என்ஜாய் பண்ணீங்க? அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடடே! ஒரு முக்கியமான மேட்டர் நான் சொல்ல மறந்துட்டேனே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ஷிதாக்கு சர்ப்ரைஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா அண்ட் ஜெஃப்ரி. ஸோ ஜெஃப்ரி வந்தாரு. ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஒரு சாங் ஓனா ஒரு கம்போசிஷன் எழுதி வந்து ஜெஃப்ரி ஒரு பாட்ட ஒண்ணு பாடியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காவ்யா அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. அண்ட் அவங்களுமே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்ஷிதா அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செட்டப் அந்த பின்னாடி இருக்கிற அந்த தீம் அந்த செட்டப்லாமே வந்து செம்மையா இருந்தது. ஒரு ஃபயர் மாரி ஒரு ஒரு சர்க்கிள் மாரி இருக்கும். நடுவுல அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு பெல்லி டான்ஸ் மாரி சில மூவ்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பர்ட்டிகுலர் பேக்கிரவுண்டுக்கு வந்து இன்னுமுமே பயங்கர ஃபயரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா அப்படின்னு வராங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா, செம்ம டான்ஸ் மூவ்ஸ் அண்ட் மெயினா பார்த்தீங்கன்னா, இவங்க திடீர்னு தலைகீழா தொங்கிட்டு அந்த இடத்துல ஒரு மூவ் ஒண்ணு பண்ணுவாங்க. அது பார்க்கறதுக்கே செம்மையா இருந்தது. அடுத்து வந்து அருணிமா அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. இவங்களும் பயங்கர கிரேஸ்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. இவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்தது. அதுவும் அந்த சாங்குக்கு அவங்க குடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அடுத்து ஜாஸ்மின் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு இன்ட்ரோ இருக்கு. அண்ட் அவங்கள பத்தி நெறையாவே தெரிஞ்சுக்க முடிஞ்சது பர்சனலா. நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப நாளாவே வந்து கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினா பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அண்ட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நெறைய ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டா வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சர்ப்ரைஸா அவங்க அம்மாவுமே வந்து அங்க ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ராணி குமாரி அப்படின்னு ஒருத்தவங்க ஆடியிருப்பாங்க. பயங்கர வெறித்தனமா ஆடியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, அவங்க வந்து ஒரு ஏர்ல தூக்கி போடுற மாரி ஒரு மூவ் இருக்கும். ஸோ ஏர்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே டோ டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கீழ வந்து விழுவாங்க. அதெல்லாம் வந்து வேற லெவலா இருந்துச்சு. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, சாந்தினி அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சீரியல்ஸ்லலாம் வந்து ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தங்க தான் போல. ஸோ அவங்களுமே வந்து ஒரு மாரி நல்லா கிரேஸ்ஃபுல்லா தான் வந்து ஆடியிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கீழ தண்ணி இருக்கிற மாரி அவங்களோட ரிஃப்ளெக்ஷன வச்சு சில எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரியா ரூத் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்களுமே பயங்கர வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மரா இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த செட்டப் வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். அதாவது ஒரு ஈகிள்லாம் வச்சுட்டு செம்ம தீம் அண்ட் அவங்க ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேட்ச் பண்ற மாரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களும் பயங்கர பவர்ஃபுல்லா ஆடியிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததுல விமன் கண்டஸ்டன்ட்ஸ்ல நெறைய பேர் இந்த ஸ்டண்ட்ஸ்லாம் பண்றத பார்க்குறப்போ
ரொம்பவே வந்து எக்ஸைட்டடா, ஹேப்பியா இருந்தது. சூப்பரா இருக்க போகுது இந்த பர்ட்டிகுலர் சீசன் அப்படிங்கிற அந்த ஃபீல் ஆல்ரெடி குடுத்துருச்சு. ஸோ, இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து மேல் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். சீசன் 1ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்ப இந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து அந்த கோல்டு காயின்ஸ் மாரி குடுத்துடுறாங்க. ஸோ, அவங்க அந்த காயின்ஸ வச்சுக்கிட்டு, இப்ப வந்து ஆடுற அந்த மேல் கண்டஸ்டன்ட்ஸ் மேல வந்து அவங்க பெட்டிங் மாதிரி அந்த மாரி சொல்லிட்டு, யார சூஸ் பண்ண போறாங்களோ, அவங்க தான் வந்து இவங்களோட பார்ட்னரா இருக்க போறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயங்க. போன சீசன்லயே நம்ம பார்த்துருப்போம். நீங்க மட்டும் தப்பான பார்ட்னர செலக்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்களுக்கும், உங்களுக்கும் அந்த கம்பேட்டிபிலிட்டி இல்லனாலும் பிரச்சனையாகும். 2 பேருமே ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்டிங்கிற மாரி நெறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்க வந்து அந்த பார்ட்னர சூஸ் பண்றப்போ, பார்த்து உங்களுக்கு ஏத்த பார்ட்னரா வந்து சூஸ் பண்ணா அது பெட்டரா இருக்கும். ஸோ அவங்கலாம் எப்டி டிசைட் பண்றாங்க அப்டிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீக்கெண்டோட 2 எபிசோட்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்டிங்கிறத நம்ம ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்துட்டோம். ஸோ நீங்க எத்தன பேர் இப்ப ஜோடி ஆர் யூ ரெடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க? அண்ட் இப்ப பார்த்த இந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ்ல உங்களோட ஃபேவரைட் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி மைண்ட்ல ஆஹா இவங்கலாம் ஃபைனல்ஸுக்கு வருவாங்கடா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அவங்க யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.